Assalamualaikum and hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு வந்து ஆஃப்டர் லாங் நம்ம ஒரு நியூ vlog தான் பார்க்க போகிறோம். அண்ட் ரீசெண்ட் டேஸில் வந்து நான் காரைக்காலில் போயிட்டு ஸ்டே பண்ணியிருந்தேன். பிகாஸ் என்னோட கசின் நெஃப்யூஸ் எல்லாம் வந்து துபாயிலேருந்து வந்திருந்தாங்க. அண்ட் அங்கே போயிட்டு பண்ண சின்ன சின்ன ஷாப்பிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த vlogல வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வித் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் காரைக்கால் சேகர்ஸ் தான் வந்து போயிருந்தோம். அங்கே போயிட்டு என்னோடய நெஃப்யூஸ்க்கு வந்து சில ட்ராக் பேண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அவங்கள வந்து அழைச்சிட்டு போகல. ஸோ நாங்களாக போனதுனால கொஞ்சம் வந்து ஹைட் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோட கசின்மே வந்து இங்கேருந்து திங்ஸ் வந்து துபாய்க்கு வாங்கிட்டு போகிறதுக்காக ஸோ அதுவுமே வந்து அவங்க ஒரு சைடு வந்து ஷாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து நம்ம வந்து ஏதாச்சும் சாப்பிடணுமே அப்படி சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேகர்லேயே வந்து அங்கே கீழே இருக்கும். அங்கே வந்து நம்ம எப்போதுமே வந்து கோன் தான் வாங்கி சாப்பிட்றோம். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரி கேப் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக ஒரு திங் பார்த்தேன். அது செரி ஃப்ளேவர் நினைக்கிறேன். ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ஸ் அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ ஓகே செரிங்கிறதுனால ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சாப்பிட்டது தான். அண்ட் இதோட ஷேப்புமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் வெளியில் கவரில் அந்த அளவுக்கு கவனிக்கல. ஓப்பன் பண்ணோட தான் வந்து கேப் மாதிரி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் டேஸ்ட் வைஸும் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து நாங்கள் வந்து ட்ரெண்ட்ஸ்க்கு போயாச்சு. அங்கே வந்து நான் எனக்கு ஒரு குர்த்தி செட் வந்து பிளாக் கலரில் வந்து எடுத்திருந்தேன், டாப் வித் பேண்ட். அண்ட் நல்லா இருந்துச்சு. அதுவுமே வந்து மெட்டீரியல் வைஸும் சரி எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வரும்போதே வந்து நல்லா ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வர மாதிரி இருந்துச்சு. நான் எப்போதுமே இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோஸ்லலாம் வந்து இந்த மாதிரி ஓரியோ பிஸ்கெட்ஸ் வச்சு ஐஸ்கிரீம் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். பட் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ இந்த டைம் வந்து நெஃப்யூஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொன்னாங்க. ஸோ ஓகேன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்கெட் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தாக வரும். ஸோ நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மில்க் மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ரா மில்க் தான் வந்து ஆட் பண்ணோம். நீங்கள் எந்த மில்க் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து ஓவர் நைட் வந்து நாங்கள் ஃப்ரீசரில் வந்து வச்சாச்சு. நிறைய ரெசிபி வந்து பார்த்தோம். இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அதனால் இதுவே வந்து ட்ரை பண்ணியாச்சு. அண்ட் நல்லா வச்சுட்டு மார்னிங் எடுத்து பார்த்தோன்னே சூப்பராக வந்து ஃப்ரீஸ் ஆகிருந்துச்சு. டேஸ்ட் வைஸ்மே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்டில் ஓரியோ பிஸ்கெட்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஈவினிங் யூடியூப்காக ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. ஒரு சேலஞ்ச் வீடியோ நெஃப்யூஸ் கூட எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஃபைனலி வந்து அது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் தான் வந்து பண்ணியிருந்தோம். இன்ஷால்லா சீக்கிரமாக வந்து அந்த ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இட் எண்ட்ஸ் வித் அஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் படித்த ஒரு நாவல் என்னோடய ஃபேவரட் நாவலாகவும் அது மாறிடுச்சு. இந்த நாவல் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோவே மேக் பண்ணி போட்டிருந்தேன். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற சில லைன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கஸ்டமைஸ் பண்ணி த லிட்டில் மார்க்கெட் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணோன்னே வந்து ஒரு போலராய்டு இருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது கூடவே நான் சொல்லியிருந்தேன் அந்த வேலட் கார்ட், இதில் எனக்கு பிடிச்ச அந்த லைன் போட்டுட்டு அது கூடவே வந்து என்னோடய பிக்சரும் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஸ்பாட்டிஃபை சாங்ஸ் கூட இதில் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கேட்டுக்கலாம். அதுவுமே வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தேன். அதுவுமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்களுமே இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்டு வேலட் கார்ட், போலராய்ட் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட பேஜ் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். என்னோடய கசின் இங்கேருந்து துபாய்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் அன்றைக்கி ரிசீவ் ஆகிருந்துச்சு. நான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்கின் கேரில் ஸ்கிப் பண்ணவே கூடாத ஒரு ஸ்டெப் அப்படின்னா அது சன்ஸ்க்ரீன் தான் சொல்லுவாங்க. தேங்க்ஃபுல்லி நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்தே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஃபைனல் இயரில் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண ஒரு சன்ஸ்க்ரீன்னா அது இந்த அக்வாலஜிக்காவோட க்ளோவி ப்ளஸ் 2V சன்ஸ்க்ரீன் தான். இது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கிற மாதிரியே தெரியாது. ப்ளஸ் இதில் எந்த ஒரு ஒயிட் கேஸ்ட்டுமே வந்து இருக்காது. ஸோ நீங்கள் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுதான் என்னோடய கசின்மே வந்து வாங்கியிருந்தாங்க. 80 கிராம் பேக்கில் வந்து 2 வந்து வாங்கியிருந்தாங்க. அண்ட் அது கூடவே இந்த டாட் அண்ட் கீயோட பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர், இதுக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்து ரீசெண்ட் டைமில் நான் பார்த்தேன். என்னோடய ஃப்ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா.
நெக்ஸ்ட் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஒரு ஃபேஸ் வாஷ். கரண்ட்டாக இப்போ நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு ஜென்டில் ஃபேஸ் வாஷ் தான். உங்களுக்கு ஃபோம்லாம் அதிகமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே வந்து இது நல்லா ஜென்டிலாக வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற டர்ட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது. நேச்சுரல் ஆயிலை வந்து ஸ்ட்ரிப் பண்ணாமல் நல்லா மாய்ஸ்சராக வச்சுருக்கு. உங்களுக்கு எந்த ஃபேஸ் வாஷ்மே செட் ஆக மாட்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிம்பிளில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து டாட் அண்ட் கேவோட SPF 50 இருக்கிற ஒரு லிப் பாம். இந்த ஷேட் ப்ளஷ் பிங்க். ஸோ இந்த ஷேட் வந்து மோரோவர் வந்து நம்ம லிப் கலர்லேயே தான் இருக்கும். ஸோ தட் வந்து நம்மளுக்கு வியர் பண்ணாலும் வந்து டிண்டட் லிப் பாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்து இருக்காது. ஸோ இதோட ஷேட் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம். அண்ட் உங்கள் லிப்ஸ் வந்து பிக்மெண்டடாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா SPF இருக்கிற லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து சேஞ்ச் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஆப்பிள் ஷாப்பிங் தான் போயிருந்தோம். அதிலே வந்து 2 பிரான்ச் இருக்கும். ஒரு பிரான்ச்சில் வந்து கவரிங், அதுக்கப்புறம் ஹேர்க்கான ஆக்சசரிஸ் சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் நாங்கள் போயிட்டு ஐரினுக்கு வந்து ஒரு ஹெட் பேண்ட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே வந்து இந்த ப்ளூ அண்ட் பிங்க் அந்த ஸ்டார்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் வேறு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் ஃபைனலி வந்து அந்த ப்ளூ கலர் தான் டிசைட் பண்ணி வாங்கியிருந்தோம். சம்வேர் அரவுண்ட் 38 or 40 சம்திங் அதுக்கிட்ட வந்துருந்துச்சு. அங்கே வந்து அது மட்டும்தான் வாங்கியிருந்தோம், வேறு எதுவுமே இல்லை. மற்ற ஐட்டம்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து இன்னொரு பிரான்ச்சில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அங்கே தான் போயிருந்தோம். அதுவுமே வந்து ரொம்ப நியர் தான் இருக்கும். ஒரு 10 ஸ்டெப் எடுத்திங்கன்னா இன்னொரு பிரான்ச் வந்துடும். ஸோ இங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஐரினுக்கு வந்து கோம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயே வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ ஃபைனலி வந்து ஒன்று பிக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அண்ட் நான் மெயினாக ஆப்பிளுக்கு போனதுக்கான ரீசன் வந்து ஒரு நிக்காப் வாங்குறதுக்காக தான் வந்து போயிருந்தேன். ரொம்ப நாளாகவே வந்து ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அங்கே போயிட்டு பார்த்தா வேறு மாதிரி டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. டபுள் லேயர் மாதிரி, அதுக்கப்புறம் நிக்காப்லேயே வந்து சில டிசைன்ஸ் இருக்கும் சைட்டில் மட்டும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அண்ட் அங்கே வந்து இந்த க்யூட்டான மினியன் டால் வந்து பார்த்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு பிக்சர் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் வந்து நீங்கள் தம்ப்நெயிலில் கூட பார்த்துருப்பீங்க. அண்ட் எனக்கு பேக் பேக்கில் கேரி பண்ணிக்கிற மாதிரி மினி வாட்டர் பாட்டில் வந்து நான் தேடிட்டு இருந்தேன். அங்கே வந்து பார்த்தப்போ ஒரு பிளாக் அண்ட் இந்த கலரில் இருந்துச்சு, 300 ml கிட்ட. ஸோ இதுதான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ரேட் கூட 85 சம்திங் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் வரும்போது நாங்கள் ஒரு சுண்டல், அதுக்கப்புறம் நான் ஷவர்மா வந்து வாங்கியிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த டே வந்து எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை.